வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவோம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது இஞ்சி தின்ன குரங்குன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? இதோ அதோட கதையை பார்க்கலாம். குரங்குகளுக்கு இஞ்சியின் சுவையே தெரியாதாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கான். ஒன்றும் தெரியாதது போல விழிப்பவங்களை ஏன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி முழிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்குகளுக்கு இஞ்சியோட சுவை தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா குளிர்காலம் வந்தாலே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். மனுஷங்க மட்டும் இல்லைங்க, விலங்குகளுக்கும் அப்படிதான் பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ஜலதோஷம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் தரக்கூடிய ஒன்று தான் இந்த இஞ்சி. இந்த பழமொழியோட பின்னணியில் உள்ள கதை ரொம்பவே சிம்பிளுங்க. குரங்குகளால் இஞ்சியை மனிதர்கள் போல சுவைக்க முடியாது. குரங்குகள் இஞ்சியின் வாசனை வந்தாலே உடனே அந்த பொருளை தூக்கி எறிஞ்சிடுமா. குரங்குகளால் எல்லா வகையான தாவரங்களையும் அடையாளம் காண முடியுமாங்க. ஆனால் இந்த இஞ்சியோட பண்புகளை மட்டும் அடையாளம் காணும் திறன் அதுக்கு இல்லைங்க. மனிதர்களுக்கு தான் இஞ்சியோட சுவையை அறியும் திறன் இருக்குங்க. ஸோ உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த இஞ்சியில் இருக்குங்க. இது காய்கறிகள் பழங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். அதாவது இஞ்சி தின்ன குரங்கு போல அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னு சொல்லிடுறேன். இஞ்சியை போன்ற தோற்றமுள்ள காட்டு மஞ்சள் கிழங்கு மீது குரங்குக்கு ரொம்பவே விருப்பமாங்க. இது மாங்காய் இஞ்சி போன்று இருக்குமாங்க. காரமில்லாத சற்று இனிப்பும் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை ருசி கண்ட குரங்கு அது போலவே தோற்றத்தில் கண்ட இஞ்சியை ஏமாந்து அது காட்டு மஞ்சள் கிழங்கு தான் நினச்சி கடிச்சு சுவைச்சிடுது. அப்போ ஏற்படும் முக பாவனையும் கோபத்தையும் குறிப்பது தான் இந்த பழமொழி. ஸோ அந்த முக பாவனையை தான் நம்ம இஞ்சி தின்ன குரங்கு போல் முகத்தை வைக்காத அப்படின்னு நம்ம சண்டை போட்டு கோபமாக இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவோம். ஆனால் அது என்ன இஞ்சி தின்ன குரங்கு முகம் என்று என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அப்படி யோசித்த ஒரு சிலர் குரங்கோட உண்மையிலேயே இஞ்சி கொடுத்து டெஸ்ட் செஞ்சுருக்காங்க. அதை சாப்பிட்டு முயற்சித்த குரங்கு என்ன செஞ்சது தெரியுமா? முகத்தை இப்படி வச்சுதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.